ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா TNAU, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதோட யூஜி கவுன்சிலிங்கோட டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படின்ற ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ சம் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு தெரியல, தட்ஸ் வை நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மூலமாக பாருங்கள். அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓகேவா. ஸோ நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிரிவன்சஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரெண்ட் லேபிள்டு அண்டு ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆஃப்லைன் மோடில் தான் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. ஸோ 14/7/2025 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடக்குது, ரைட். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபார் த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு இல்லையா, அவங்க அண்ட் ஆல்சோ ஜென்ரல் கோட்டா இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா phase 1 கவுன்சிலிங், ஓகேவா. அதாவது phase 1க்கு முன்னாடி அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9/7/2025 15/7/2025 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் மோடில் நடக்குது, ஓகேவா. ஸோ இதில் அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறோம், ஓகேவா. அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா ஃபார் த phase 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 19/7 அன்றைக்கி நடக்குது, ஓகேவா. அண்ட் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஜென்ரல் கோட்டா phase 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 21/7/2025 26/7/2025 வரைக்கும் நடக்குது. ஆரி ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 7.5 கோட்டாக்கு ஒரு ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 டே, ஓகேவா. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 to 26 வரைக்கும் நடக்குது, ஆம் ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஃபார் த 7.5 ரிசர்வேஷன் கோட்டா செகண்ட் ஃபேஸ், ஓகேவா. செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 29 வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான். தென் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஃபார் த ஜென்ரல் கோட்டா செகண்ட் ஃபேஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 31/7/2025 4/8/2025 வரைக்கும் நடக்கும், ஓகேவா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஃபார் த 7.5 கோட்டா தேர்ட் ஃபேஸ். ஸோ தேர்ட் ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 வந்து பார்த்திங்க அப்படின்னா 6/8/2025 அன்றைக்கி நடக்குது. அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கோட்டாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8/8/2025 11/8/2025 வரைக்கும் நடக்குது, ஓகேவா. ஸோ அடுத்து ஃபோர்த்து ஃபேஸ். ஸோ ஃபோர்த்து ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் கோட்டாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 13/8/2025 அன்றைக்கும் அண்ட் ஆல்சோ ஜென்ரல் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா 19/8/2025 21/8/2025 வரைக்கும் நடக்குது, ஓகேவா. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படின்றதும் அந்த கவுன்சிலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 22 மேபி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு வந்து காலேஜ் ஓப்பனிங் அண்ட் ஓரியன்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/9 அதாவது September 3 அன்றைக்கி உங்களுக்கு காலேஜஸ் ஓப்பன், ஓகேவா. ஸோ ஸ்பாட் அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னாக்க 8/9/2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னையிலேருந்து வந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட் அட்மிஷன்ஸ் மேக் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவரால் ஷெடியூல் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.